என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போட ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தார அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வடை சுடணுமா, அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சிட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்தா ஈ ஓட்டிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுனா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடே, உடனே சாகுதே. பரவாயில்லையே, மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இது சாகுதே. அண்ணே அண்ணே, என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டே? அடே ஆண்டவா, என்னடா அது, ஒரு ஈரம்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. டேய் வா, வாத்தி வந்து. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க. புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்க திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு? ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. பலகாரத்துல என்ன தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னங்க. என்ன? ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு. இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாரு. ஐயோ, இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை, பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்ன. ஏயா, உங்களால கடையத்தை உடைக்க முடியாது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சு பாரு. இதோ வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ வேணாப்பா சாமி. அடிச்சிருவியா நீ? அடிச்சா என்ன? போடுங்க தர்மடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த? இனிமே கடையை நடத்த கூடாது. ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களே. என்ன நொல்லைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல? பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. பார், எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? ஏங்க, பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கெண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? போட்டா ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பால் பிடிக்கிறீங்க? பொறுமையா இருடா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எருமை பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேன்ல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கும்? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான்
ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமைப்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமைப்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே, அது எருமைப்பாலு. அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே ஊத்துருக்கு. அதான் இப்போ உனக்கு குடிக்க போறேன். இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். யக்கோ பூ முகத்திலே வீசிரோ போல இருக்க. யக்கோ ஒரு நிமிஷம் இங்க வாயேன். வாங்குற என்ன? அட சீக்கிரம் சொல்லி தொலைங்க, எனக்கு வீட்டுக்குள்ள வேலை நடக்குது. இந்த ஊர்ல இருக்காரே முட்டிக்கால் ராசா. என்னது? அவர் பேரை சொல்ற அளவுக்கு இருக்கியாடி? தெரியாம சொல்லிட்டேன். அந்த பெரியவரே, அவரை பார்த்து இந்த ஊரே பயப்படுதே. என்ன விஷயம்? தான் நீ அசலு இருக்காரு, அளவோட வச்சுக்கோ. வியாபாரத்துக்கு வந்தமா வியாபாரத்தை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? போ போ. பூ வேணுங்களா? வேணாங்களா? என்னது காலியா சாப்பிடுறீங்க? என்ன நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. கடைசியா ஒண்ணு கேட்கட்டுமா? ஏன் இந்த ஊர் ஜனங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க? அதை விடுங்க, களி நான் சாப்பிட்டதே இல்ல. சாப்பிட்டு பாக்கட்டுமா? ஐயே, என்ன உப்பு சாப்பிடலாம் இருக்கு? எப்படி சாப்பிடுறீங்க? நான் தினமும் வியாபாரத்துக்கு இந்த வழியா தான் போவேன். உங்களுக்கு வேணும்னா நாளைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொண்டு வரட்டுமா? இதெல்லாம் சாப்பிடாதீங்க, நாளைக்கு கொண்டு வரேன் பாருங்க. வரேன். ஏண்டா ஆண்டவா, அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற? யாரு அந்த தங்கம்மா? நான் என்னென்னமோ நினைக்கிறேன், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? அவ எப்படின்னு கேட்ட. எனக்கு பரவாயில்ல, சமாளிச்சுக்கிருவேன். உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லிரு, நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது. ஏய், இருப்பா உத்தரா இருப்பா. பாரு. கோழி முத்து, கிச்சன் கோழி. யோ, என்ன தைரியம் இருந்தா இத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிட பாப்ப? திருடி சாப்பிட்டா தாமா ருசியா இருக்கும். இது ஓம் பாத்திரமா, அதான் திறக்க முடியல. கொண்டையா? இன்னைக்கு ஐயன் கவுண்டர் வயல்ல நடவு ஆரம்பம்ங்க. அதனால கவுண்டரமா தான் முதல் நடவு நடவுன்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். சரி வரோம். அப்படி மாலை போட்டு நல்லது. ஏனமணி, இம்புட்டு சனம் வந்திருக்கு, அந்த புது லோலாக் போட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ, ரோசனே இல்லாம போயிடுச்சுங்க. வெடுக்குன்னு போய் மாட்டிட்டு வந்துட்டீங்களா? மறுவாத கேட்டுப்படு, அடுத்த அறுவடைக்கு போட்டுக்கலாம். ஐயா, அதுக்குள்ள பேசனே மாறி போயிடுங்க. பேசன், ஆமா பேசன் மாறி போயிடும். நீங்களும் வந்து நடுங்க. வர நீங்களும் அந்த பாத்திய பாத்துங்க, நாங்க இந்த பாத்திய பாத்துக்கிறோம். ஏனமணி, குடிஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப நாளாச்சு. அட வாங்கண்ணா. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. பஞ்சாயத்துனாலே குழப்பமா தான் இருக்கும். நீ சொல்லியா? நான் ஒண்ணும் குழப்பலைங்க. என் பொண்டாட்டி கரும்பு காட்டுக்குள்ள இன்னொருத்தன் கூட படுத்திருந்தத நானே என் கண்ணால பாத்தங்க. மத்தவன்லாம் மூக்காளையா பாப்பான், இவர் மட்டும் கண்ணால பார்த்தாராம். சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா.
சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டவளோட இனிமே குடும்ப நடத்த நான் தயாரா இல்ல. இத பாருங்க பண்ண, தயவு செஞ்சு வெட்டி விட்டுருங்க. உடனே முடிவெடுத்துற முடியுமா? நீ என்னமா சொல்ற? இல்லைங்க, நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க. அவர் வேணும்னே என் மேல பழிய போடுறாரு. பஞ்சாயத்துல இதை நம்பாதீங்க. இவங்க 2 பேரும் சொல்றத கேட்கும்போது யார் பக்கம் தீர்ப்பு சொல்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கியா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, இந்த பக்கம் வந்துருங்க. அந்த பதவியில நான் உட்காந்துக்கிட்டு நான் தீர்ப்பு சொல்லிடுறேன். நீ வேற ஏன் குழப்புற? இது கூட நியாயமா இருக்கே. நான் சொல்றேன், அதை ஏன் ஆட்டலைன்னா வராதுங்க. ஆம்பளைங்க 1000 தப்பு பண்ணலாம், பொம்பளைங்க கெட்டு போனா கெட்டு போனதுதான். யாரு கெட்டு போனவ? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஏங்க கவுண்டர் அம்மா அருவாளும் கையுமா வந்திருக்கு. ஏதோ விவகாரம் நடக்க போகுது. எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, வரட்டுங்களா? சரியா? என்னதான் நடக்குன்னு பாக்கலாம். என்னடா இது? தைல அருவாளோட கவுண்டச்சி பஞ்சாயத்துக்கு வந்திருக்கான்னு பாக்குறீங்களாக்கு? இந்த ராசாத்தி பஞ்சாயத்துக்கு இந்த அருவாள் ரொம்ப முக்கியம் தானே கொண்டு வந்திருக்கேன். என்னங்க நான் சொல்றது கரெக்ட். ராசாத்தி புருஷன் சொல்றது கரெக்ட்டுங்கற. என்னங்கற நீ? ஓன்ற பொண்டாடி கேட் போயிட்டாங்கற, அப்படிதானே? ஆமாங்க. கேட் போன ஒருத்தி இந்த ஊருக்குள்ள உசுரோட இருக்க கூடாது. இருந்தா இந்த ஊர் பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே அவமானம். அதனால நீ என்ன பண்ற? உன் பொண்டாட்டிய வெட்டுற. பஞ்சாயத்து கிஞ்சாதுன்னு பாக்க வேண்டாம், நீ வெட் போட்டு நான் பாத்துக்கிறேன். விட்டுறதா? இது என்ன பஞ்சாயத்தா, கசாப்பு கடையா? அதானே ஒண்ணுமே புரியல. ஏய், வாங்கு வாங்குறேன். கொண்டாடி வெட்டுற வெட்டுற. என்ன ரோசனை? ஏன் ரோசனை பண்ண மாட்டேன்னு? அட நெசம் போலவே ராசாத்தி கரும்பு காட்டுக்குள்ள இன்னொருத்த கூட இருக்குதுன்னு பாத்துட்டேன். என்ன பண்ணிருக்கோனோ நீ? அப்பவே அவளை வெட்டி அந்த தலையை எடுத்துட்டு இந்த பஞ்சாயத்துல வந்து நின்னுந்தனா எல்லாரும் நம்பிருப்பாங்க. அட நான் கூட நம்பிருப்பேன், ராசாத்தி கெட் போயிட்டான்னு. அது உட்பட்டு இன்னொருத்தைய வச்சுக்கிறதுக்காக இருக்கிறவளை வெட்டி விட பாக்குறிய நீ? நேத்துக்கே நீ இப்படி ஒரு பஞ்சாயத்து கூட்டு வேணும் போனாலும் தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணா தெரியுமா? கிணத்துல விழுந்து போசுக்கணும் உசுரோட பார்த்தா. நல்ல வேலை நான் பார்த்தா அவளை சமாதானப்படுத்தி இப்ப இந்த பஞ்சாயத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கேன். நீ எல்லாம் ஒரு என்னங்க நான் சொல்றது? ஆம்பளையான்னு கேக்குறாங்கடா. பொண்டாட்டி மேல தெரியாம பழி சொல்லி போட்டுனுங்க, மன்னிச்சுக்குங்க. மன்னிச்சு போடுறதா? நான் என்ன எல்லாருக்கும் ஒண்ணுதான். ராசாத்தி இங்க வா. போன்ற புருஷன் உன் மேல அநியாயமா பழிய போட்டு பஞ்சாயத்தை கூட்டினான்னு இல்ல. இந்த மாதிரி வேக்கம் கெட்ட புருஷனோட வாடுறதை விட வெள்ள பொடிய கட்டிட்டு இந்த ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கலாம். இந்தா நீ வெட்டு வெட்டு. இங்க வெட்டுனாங்க, அப்புறம் அங்க வெட்டுங்கிறாங்க. சீக்கிரம் பஞ்சாயத்து முடிங்க, இல்லைன்னா நம்மள வெட்டிடுவாங்க போல இருக்கு. சும்மாரியா? நீ வேற சூடேத்தி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கோம்ல, சூடாத்தான் இருக்கும். அப்புறம் எப்ப அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவரை விட்டுடுங்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். பாத்தீங்கல்ல, இதாயா நம்ம ஊர் மண்ணுங்கிறது. ஆம்பளைங்களுக்கு மான ரோசங்கிறது மூக்குல படியுது பாரு, தேர்வ மாதிரி தொடச்சிட்டு போயிடுவீங்க. பொம்பளைங்களுக்கு அப்படி இல்ல, மான ரோசங்கிறது உடம்புல ஓட ரத்தமாக்கும். ராசாத்தி நல்லவன நீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. பரவாயில்ல, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. என்னங்க நான் சொல்றது கரெக்ட். வாங்க போலாம். இருங்க, நானும் வர்றேன். சரியா? இந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் நானா இல்ல அவளா? அதானே கண்ணகி சிலம்போட வந்த மாதிரி கவுண்டச்சி அம்மா அருவாளோட வந்து தீர்ப்பு வழங்கிட்டு போறா. நல்ல வேலை, அன்னைக்கு ஊரை எரிச்ச மாதிரி இவன் நம்மளை எரிக்காம விட்டாளே. அப்படி எரிச்சிருந்தா நம்ம எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. எல்லாத்துலயும் உனக்கு நக்கல் தாயா? போற போக்க பார்த்து அவளே தலைவி ஆயிடுவ போல் இருக்கு. தலைவியாக விடவே கூடாது. அத்தனை பேரையும் பிரிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்ச்சி ஆக்கிடுவோம். உள்ள பூச்சி மடியில கட்டின மாதிரி எந்திரிய. அப்பா, இப்ப நமக்கு பதவி கிடைச்சாச்சு. அட வாங்கங்க. அம்மணி, நீ ஒரு இலை போட்டு சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, போறவ நான் சாப்பிட்டுக்கிறேன். அது என்ன புள்ள, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணால கட்ட நாள்ல இருந்து நான் சாப்பிட்டு வச்ச எச்சியல இருந்தா நீயும் சாப்பிடுற. அது ஏதோ ருசிக்குமாக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்லீங்களா? வீட்டுக்கார சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அதே இலையில வீட்டுக்கார உட்கார்ந்து சாப்பிடுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு அர்த்தம் இருக்குதாக்க? என்ன? இப்போ நீங்க சாப்பிட்டு போட்டு போறீங்க, அந்த இலையில நாங்க உட்காரோம் பாருங்க. அந்த இலையில என்ன மிச்சம் மீதி இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அது புரிஞ்சு ஓட்டு மற்ற நாள் நாங்க செய்ய மாட்டோங்க. அதனாலதான் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறது. இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஒரு நாளாவது எனக்கு பிடிச்சது பண்ணி போட்டுருக்கிய நீ. இந்த விளையாட்டானுங்க வேணாங்க. அம்னி, நீ சமைச்சதை விட பரிமாறுறது இருக்க அப்போ
ஐயா யாரு பெரியசாமி என்னண்ணா உள்ள வாங்க. ஆறா இருந்தாலும் வீட்டுக்குள்ள செருப்பு காலோட வரக்கூடாதுன்னு தெரியுமில்ல. கவுண்டர் வீடாக்குது எனக்கு நான் சொல்றது. ஆ, ஐயா நீங்க இது காயிறு காட்டின செருப்பு. அந்த தலையில இருக்கிற கோவரத்தை கழட்டி கையில வச்சுக்கோங்க. கோவரம் இல்லாம நீ தொப்பி. ஏன்ற கண்ணுக்கு அப்படித்தானுங்க தெரியும். வாங்க கருங்க சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க, நான் சாப்பிட்டேன். என்னங்க நம்ம வீட்டு வரைக்கும்? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காருங்க. கேள்விப்பட்டனுங்க. அவருக்கு உங்களை பார்க்கணுமா, அதான் கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னது என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த ஆள் மனசுல? ஆற பாக்குறதுக்கு ஆறு வீட்டுக்கு ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஆளு. எனக்கு உங்களை தானே கேக்குறேன். அது இல்லைங்க, ஐயா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆறு கவுண்டர் ஆக்கு. கவுண்டர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இவர் அவரை போய் பார்க்கணும். அப்படி அவசியம் தான் அவர் இங்க வந்து பார்க்க சொல்ல. ஆறு வர வேண்டாம். வாங்க போய் மலான்னு போய் சொல்லுங்க. சரிங்க. அவர் இங்க வரப்ப வந்து இந்த மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு வர வேண்டாம் சொல்லுங்க. எனக்கு கேட்ட கோபம் வந்து எனக்கு நான் சொல்றேன். அப்படி இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்த உடுப்புல அவுத்து போட்டு போயிருப்பாரு அவரு. அப்புறம் சாப்பிட மாட்டேன். ஒளிமயமான எதிர்காலம் போகும்போது வரும்போது தினமும் நானே இதை பார்த்துட்டு போறேன். முதலகேசி என்னப்பா என்ன கடை திறக்கல? ஏன் நீ வேணா வந்து திரையா? உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன். எவனாவது திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேன்டா. என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சுன்னு சத்தம் கேக்குது? குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானா? நாய்க்கு பூந்துருச்சா? ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க, இந்த பக்கமா கொடுங்க. வாயில எல்லாம் கொடுக்காதீங்க, ஐயோ பார்த்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார், அட கருமுண்டோ நீயாடா? நீ எங்கடா இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவளை பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்க. நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற. அதே நினைப்புல தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்குற. அது வேறு இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க. நீங்க தான் கொடுக்கறது இல்ல, அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே? நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டை அவசர பயலுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி? ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல? ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்த அண்ணே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு விடுவேன். ஓடி போயிரு. ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ள போ. பாரு, அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது.